என் அன்பான வணக்கம். தமிழ்நாடு இன்று இந்தியாவோட வளர்ச்சி எஞ்சினா எல்லா இண்டெக்ஸ்லேயும் நம்பர் 1 மாநிலமாக திகழுது. இதுக்கு அடித்தளமாக திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி, சமத்துவம், கூட்டாட்சி மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவை அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும், குறிப்பாக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள்னு எல்லோரும் சமூக அளவில், கல்வியில், பொருளாதாரத்தில் மேம்படணும், சமமான வாய்ப்புகளை பெறணும் என்பது தான் எங்களுடைய மோட்டோ. சமத்துவம் என்பது சொற்களில் மட்டுமல்ல, செயல்பாட்டிலையும் எதிரொலிக்கிற அளவுக்கு செயல்படுகிறோம். அதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு தான் காலனி போன்ற ஒடுக்குமுறையின் அடையாளமாக மாறியிருக்க சொற்களை அகற்றி அரசு விடுதிகளையும் சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றம் செஞ்சு சாதி அடையாளங்களை நீக்கி வர்றோம். இதெல்லாம் சமத்துவத்துக்கு எதிரானவர்களுக்கு அலர்ஜியை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாதவங்க இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் திராவிட மாடல் மேலே அவதூறுகளை பரப்புகிறாங்க. அவங்களையெல்லாம் புறந்தள்ளி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக கூட்டாட்சி முறை வலுப்பெறணும், மாநில உரிமை காக்கப்படணும், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட உங்கள் நிகழ்ச்சியில் மாண்புமிகு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி விவகாரங்களில் ஒன்றிய பாஜக அரசு கடைபிடித்து வர மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறிப்பிட்டு கூட்டுறவு கூட்டாட்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினார். நாங்கள் ஏன் தொடர்ந்து கூட்டாட்சிக்காக பேசுகிறோம்னா, வளமான இந்தியா, வலிமையான இந்தியாவும் உருவாக வேண்டுமென்றால் மாநிலங்கள் வலிமையாக இருக்கணும். மாநிலங்கள் தன்னுடைய வளர்ச்சி பாதையை தாங்களே வகுக்கணும். குறிப்பாக கல்வி மற்றும் மருத்துவம் மாநிலங்களோட கையில் இருக்கணும். இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம். அதனால் நாடு முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை சரியானதாக இருக்காது. இருமொழி கொள்கையை உறுதியாக பின்பற்றி வர்ற நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிற மும்மொழி கொள்கையை ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டோம். அதுக்காக நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு தரம் இருக்கிறாங்க. மற்ற நிதி ஒதுக்கீட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை காட்டுறாங்க. தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் மூலமாக தான் நிலைநாட்டி வர்றோம். நியமன ஆளுநரின் முட்டுக்கட்டைகள், ஒன்றிய அரசின் தடைக்கற்கள் பல வரலாம். ஆனாலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எத்தனையோ இடர்கள், எத்தனையோ தடைக்கற்கள், எத்தனையோ சூழ்ச்சி அரசியல்கள், ஆனால் எதாலையும் திராவிட மாடல் அடிப்படையிலான தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்க முடியல. அதனால தான் இந்தியாவிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி காட்டின ஒரே மாநிலமாக திராவிட மாடல் தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கு. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும். இந்த இலக்கை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட மாடல் 2.0 அதையும் அச்சீவ் பண்ணி காட்டுவோம். எங்களுடைய ரோட் மேப் தெளிவாக இருக்குது. அதனால தான் தொழில் வளர்ச்சியில் முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வருது. இன்றைக்கி நீங்கள் கூடியிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இந்த வளர்ச்சியோட முக்கிய மைல்களில் ஒன்றா விளங்குது.